வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வந்த சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். மீனா முல்லட்ட கேக்குறாங்க, உங்களுக்கும் பிரெக்னன்சி கிட் வச்சு செக் பண்ணணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாம் ஒன்றும் இல்லை மீனா அப்படின்னு முல்லை சொல்லிடுறாங்க. நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க முல்லை. உங்களுக்கே உடம்பு சரியில்லை, வீட்டில் இருங்க முல்லை அப்படின்னு சொல்றாங்க மீனா. கதிர் என்ன நம்பிதான் உங்களை விட்டுட்டு போயிருக்கிறாரு, அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கதிர் என்கிட்ட தான் வந்து கேட்பாரு அப்படின்னு மீனா சொல்றாங்க. சும்மாவே எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது மீனா, எனக்கு போர் அடிக்குது, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முல்லை போறாங்க. சரியே இல்லையே அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. முல்லை இப்போ மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மறுபடியும் பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் கிட் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. தனத்துக்கு அவங்களோட அண்ணன் கால் பண்றாரு. தனம் அவங்க அண்ணன்ட்ட சொல்றாங்க, நல்ல ஹோட்டலா பார்த்து ரூம் போட்டுக்கோ, மாமா உன்னே போட விட மாட்டாருனே அப்படின்னு சொல்றாங்க. அம்மா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தனம் போனை வச்சிடுறாங்க. அண்ணன் தான் கால் பண்ணாரு, மாமாவை கூப்பிட்டுட்டு காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணனோட பிசினஸ் விஷயமா போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க தனம். மாமா வீட்ல இல்லையா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஆமா, இல்லைன்னா உங்களுக்கு ஒரே குஷி தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஜீவா எங்கேயாவது ஊருக்கு போயிட்டான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சும்மா நொய்யு நொய்யு நொச்சரிக்காம இருப்பான்ல அப்படின்னு சொல்றாங்க. வீட்டு ஆம்பளைங்க வெளியில போயிட்டா சந்தோஷம் தானே அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, உங்களுக்கு வேணா அப்படி இருக்கும், ஆனா தனவுக்காக்கு அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, மாமா வெளியில போயிருக்கிறது எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க தனம். அண்ணன் சொல்றாரு, என்ன அண்ணி நீங்களே எப்படி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, வீட்டுல இருக்க எல்லா ஆம்பளைகளும் மொத்தமா ஊருக்கு போயிட்டா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க. மீனா சொல்றாங்க, யாரு கண்டா இந்த நடு வீட்டுல ஊஞ்சல் கட்டி நாங்க எல்லாரும் ஜாலியா விளையாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணன் சொல்றாரு, ஆனா நாங்கெல்லாம் அப்படி கிடையாது, உங்களை ஊருக்கு அனுப்பிட்டா நாங்களாம் ரொம்ப வருத்தப்படுவோம் அப்படின்னு சொல்றாரு. மீனா உடனே கிண்டலா சொல்றாங்க, சொந்தமா ஒரு காஃபி போட்டு குடிக்க முடியாது, அதுக்காக வேணா எங்களை தேடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜீவாவும் கதிரும் இப்போ கடையில இருந்து வீட்டுக்கு வராங்க. சில நேரம் நம்மளை பத்தி தான் நக்கலா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு கண்ணன். அன்னை ஊருக்கு போனது அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்றாரு. கதிர் சொல்றாரு, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு, இந்த ஸ்கூல்ல வாத்தியார் வரலன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு கடையில அப்படின்னு சொல்றாரு கதிர். அண்ணே வரட்டும், உங்க எல்லார பத்தியும் நான் சொல்றேன் அப்படின்னு கண்ணன் சொல்றாரு. ஜீவா சொல்றாரு, அன்னைட்ட தாராளமா சொல்லு, ஒரு 2 மணி நேரம் உட்கார வச்சு பேசுவாரு, அந்த கதையெல்லாம் கேட்க நீ தயாரா அப்படின்னு கேக்குறாரு. முல்ல, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கதிர் கேக்குறாரு. பரவாயில்லங்க அப்படின்னு முல்ல சொல்றாங்க. தனம் கதிர்கிட்ட சொல்றாங்க, நாளைக்கு இவளை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துடுடா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கே கூப்பிட்டேன், அவதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அண்ணி அப்படின்னு சொல்றாரு கதிர். அதுக்கப்புறமா முல்ல கதிர்கிட்ட தனியா பேசுறாங்க. என்னாச்சு முல்ல, நீ ஒரு மாதிரியே இருக்க, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கதிர் கேக்குறாரு. முல்ல யோசிக்கிறாங்க, கையில பிரெக்னன்சி அவங்க செக் பண்ண கிட்ட கையிலேயே வச்சிருக்கிறாங்க, பேசாம இவர்கிட்ட சொல்லிடுவோமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை அவர் சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் பொய்யாச்சுன்னா அவரை ஏமாத்தின மாதிரி ஆயிருமே அப்படின்னு யோசிக்கிறாங்க முல்ல. கதிரோட தோல்ல சாஞ்சுக்கிறாங்க முல்ல. முல்ல லேசா கண் கலங்குறாங்க. என்னாச்சு முல்ல, அழுறியா அப்படின்னு கேக்குறாரு கதிர். இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, மனசு ஏதோ தனியா இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு சொல்றாங்க. நான் இருக்கிற வரைக்கும் நீ அப்படிலாம் பேசக்கூடாது, நான் இருக்கிறேன் உனக்காக அப்படின்னு கதிர் சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.